அதிர்ச்சி தகவல். நம்ப முடியல. நேற்றே பிறந்த நாள், இன்றே இறந்த நாள். தமிழகமே அஞ்சலி செலுத்தும் அந்த மாமனிதர் யார்? சினிமாவை ஆட்டி படைத்த ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கு. கையை கட்டிக்கொண்டே பணிவின் சிகரமாக வாழ்ந்த அந்த ஏவிஎம் குடும்பத்தின் வாரிசை பற்றி தான் பார்க்க போறோம். ரஜினி கமல் வளர்ச்சியிலும் இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அடுத்த 3 நிமிஷத்துல ஏவிஎம் சரவணன் அவர்களின் வரலாறு, அவரது சினிமா பயணம் மற்றும் இறுதி நிமிடங்கள் பற்றி முழு விவரமும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல்ல வரவேற்கிறோம். தமிழ் சினிமாவில் நம்பிக்கைக்கு விலை வைத்த ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தின் தலைவர் ஏவிஎம் சரவணன் மறைந்த அதிர்ச்சி தகவலை பற்றி பார்க்கலாம். பணிவின் சிகரம் யார்? ஏவிஎம் சரவணன். பலருக்கும் இவர் ஒரு அமைதியான, வெள்ளை சட்டை அணிந்த, எப்போதும் கைகளை கட்டியிருக்கும் பணிவான மனிதராகத்தான் தெரிந்திருப்பார். ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு பிறகு இந்த மாபெரும் தயாரிப்பு நிறுவனத்தின் அஸ்திவாரமாகவே இவர்தான் இருந்தார். 1958 தன் 18வது வயதிலேயே ஸ்டூடியோவுக்குள் நுழைந்து நிர்வாகம், தயாரிப்பு, விநியோகம் என அனைத்தையும் கத்துக்கிட்டவர். சிறு வயதிலேயே இந்த சினிமா தொழிலை கற்றுத் தேர்ந்ததால தான் ஏவிஎம் படங்கள்னாலே குடும்பம், தரமான கதை, நம்பி போகலாம் என்ற பெயரை உருவாக்கியது. நானும் ஒரு பெண், சம்சாரம் அது மின்சாரம், சிவாஜி, வேட்டைக்காரன், அயன் என 100க்கும் மேற்பட்ட வெற்றி படங்களை தயாரித்துள்ளார். இவரோட பங்கு ரஜினி கமல் போன்ற சூப்பர் ஸ்டார்களோட ஆரம்பகால வளர்ச்சியில ரொம்ப முக்கியமானது. ஆனா கடந்த 2 வருடங்களாக உடல்நலக் குறைவால் நடக்க முடியாமல் இருந்தவர் நேற்று டிசம்பர் 3ஆம் தேதி தனது 86வது பிறந்த நாளை கொண்டாடினார். இப்போ கேள்வி என்னன்னா, நேற்று பிறந்த நாள் கொண்டாடியவர் இன்று காலையில் எப்படி காலமானார்? நேற்றைய பிறந்த நாள். நேற்று முழுவதும் உறவினர்கள், நண்பர்கள், சினிமா பிரபலங்கள் என பலர் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். நேற்று மகிழ்ச்சியில் இருந்த குடும்பமே இன்று காலையில் பெரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கு. 1 மாதத்துக்கு முன்னால் தான் தனியார் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் இன்று டிசம்பர் 4, 2025 காலை 5:30 மணிக்கு ஏவிஎம் ஸ்டூடியோவில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. 86 வயது வரை வாழ்ந்தாலும் அவர் தமிழ் சினிமாவுக்கு வழங்கிய பங்களிப்பு ரொம்ப பெரியது. ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம். எந்த ஒரு காலத்திலும் கோபம் கொள்ள மாட்டார், பதட்டமாக பேச மாட்டார் என உடனிருந்தவர்கள் இவரை புகழ்கிறார்கள். தனது பணிவின் சிகரம் என்ற பட்டத்தை அவர் இறுதி வரை தக்கவைத்துக் கொண்டார். சென்னை ஷெரீஃப் பட்டம், கலைமாமணி விருதுகள் என பல அங்கீகாரங்களை பெற்றவர். ஆனால் அவரது மறைவு குறித்த இந்த தகவல்தான் ரொம்பவே ஷாக்கிங். நேற்றைய பிறந்தநாள் கொண்டாட்டம்தான் அவரது கடைசி நிகழ்வாக அமைந்திருக்கிறது. முயற்சி திருவினையாக்கும், ஏவிஎம் 60 சினிமா போன்ற புத்தகங்களை எழுதி சினிமா அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர். அவர் கடைசியாக எழுதி வந்த தொடரின் முடிவு என்னாகும்? பணிவின் சிகரம் ஏவிஎம் சரவணன் அவர்களின் மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு. அஞ்சலி எங்கே? தற்போது அவரது உடல் அஞ்சலிக்காக ஏவிஎம் ஸ்டூடியோவில் வைக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள் என பலரும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை 4 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு ஏவிஎம் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் போன்ற மனிதர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வெற்றியும் புகழும் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் பணிவை கடைபிடிக்க வேண்டும். பாரம்பரியத்தையும் தரத்தையும் விட்டுக் கொடுக்காமல் ஒரு நிறுவனத்தை நடத்துவது எப்படி என ஏவிஎம் சரவணன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏவிஎம் நிறுவனம் 2014க்கு பிறகு சினிமா தயாரிப்பை நிறுத்தியதற்கு காரணம் என்ன? இது குறித்து கூடுதல் தகவல் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் அஞ்சலி. இப்போ நீங்க சொல்லுங்க, ஏவிஎம் சரவணன் அவர்களின் எந்த படம் உங்களை மிகவும் கவர்ந்தது? அவரது கைகளை கட்டியிருக்கும் பணிவான தோற்றத்தை நீங்கள் எங்கெல்லாம் பார்த்திருக்கிறீர்கள்? அவர் குறித்து உங்களுக்கு தெரிந்த வேறு ஏதேனும் முக்கியமான தகவல்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துங்க. இந்த விழிப்புணர்வு செய்தியை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தினமும் இப்படி முக்கிய அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐகானை அழுத்த மறந்துடாதீங்க. வாழ்க்கை என்பது நிரந்தரமில்லை, ஆனால் நல்லவர்களின் புகழ் நிரந்தரம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.